சரி ப்ரோ, நம்ம அஜித் இங்கே இருப்பாரா? திங்க் பப்ளிக்லாம் இன்னைக்கு கேட் 20 மட்டும் தான் அலோடுன்னு நினைக்கிறேன். ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேன்ஸ் கிட்ட வந்து அஜித் சார் வந்து வேவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே இங்கே தான் நடக்கும். இந்த ரேஸ் ஃப்ளாக்லாம் கூட இங்கே தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஒரு அந்த ரேசிங் காரும் இந்த ட்ராக்ல தான் இங்கே நிற்கும். அந்த கிளாக் இருக்கு பார்த்தியா, 6H அபுதாபி. இல்லை அந்த ஃபோட்டோ ரீக்ரியேட் பண்ணலாமா அப்படின்றீங்க? பார்க்கலாம் எப்படி வருது. நான் தலையா இவன் அனிருத்தா? அந்த கொடுமையை நீங்க தான் பார்க்கணும். உள்ள காரே இருக்கு. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சமே இருந்தாலும் என்னைக்கு விடாமுயற்சி. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த வீடியோ. இன்னைக்கு வந்து அபுதாபியில் செகண்ட் டே. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக நம்ம யாஸ்மால்லாம் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். நாங்கள் வந்து தூங்குறதுக்கு ஒரு 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. செம்ம டயர்டாக தான் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 o'clock ஆச்சு, சண்டே. இப்போது எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாஸ் மரீனா சர்க்கிட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறோம். மிஸ்டர் ஷால்தா அகைன் என்னை கூப்பிட்டு போக போகிறாரு. அவரும் ரெடி ஆகிட்டாரு, என் கூட சேர்ந்து vlog பண்ண போகிறாரு கம்ப்ளீட்டாக. ஆமாம். என்ன பேஸ்மெண்ட் ரொம்ப இருட்டாக இருக்குது. கண்ணாடி போட்டுருக்கோமா? ஆமாம், கண்ணாடி போட்டு. லெட்ஸ் கோ. Smoke in the air, catch the scent. Oh, smells good. Chilling on the hood where all the time gets spent. From the boulevard flip to the beach we went. Yeah. Hustle, smooth talk, can't pay no rent. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட் 7க்கு நாங்கள் போனோம். ஸோ கேட் 20 அங்கே ஒரு செக்யூரிட்டி வந்து கேட் 20க்குள்ளே போனீங்கன்னா யாஸ் சர்க்கிட்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் மேப்பெல்லாம் ரீரூட் பண்ணிவிட்டு இப்போ தான் கரெக்டான ரூட் காட்டிட்டு இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க உள்ள. யாஸ் மரீனா சர்க்கிட் அங்கே பார்க்குறீங்களா, அதுதான் ஃபெராரி வேர்ல்டு. நம்ம மேப்லலாம் பார்த்துருப்போம், அந்த ரூஃப் ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அதுதாங்க அது. பட் நம்ம அதுக்குள்ளே போக போகிறது கிடையாது. இப்போ ரைட் எடுக்க போகிறோம். 20 இந்த ரூட்டு போட்டு கேட் 20 பாருங்க, வந்துட்டோம். கேட்போமா அவர்கிட்ட? போக சொல்கிறாரு. அபுதாபி. அங்கே பாருங்க கிராஸில் அபுதாபி. ஐ திங்க் வி ஆர் கோனா விட்னஸ் சம்திங் டுடே அன்எக்ஸ்பெக்டட். ஐ டோன்ட் நோ மேன். எங்கேயோ போகிறோம் ப்ரோ. எங்கேயோ போகிறோம் ப்ரோவா? ப்ரோ நேராக போய் ட்ராக்ல விட்டுற போகிறாங்க ப்ரோ. W ஹோட்டல் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஓகே, பார்க்கிங் ஏரியா இங்கேயே இருக்குது பிரதர். ஹாய்ங்க, கேட் 20க்குள்ளே வந்தாச்சு. பார்க்கிங் பண்ணுறதுலாம் எங்கேன்னு தெரில எங்களுக்கு. இப்போ தான் உள்ளே போய் கேட்டுட்டு வந்தோம். ஆக்சுவலாக அந்த ட்ராக் பக்கத்தில் நான் போனேன், இங்கே யாருமே இல்லை. அங்கே ஒருத்தரை பார்த்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு. யாஸ் மரீனாக்குள்ளே போகிறதுக்கு எதுவும் பெர்மிஷன்லாம் வாங்க தேவையில்ல, நம்ம பாட்டு வாக் பண்ணி போகலாம். பட் இந்த ட்ராக்குள்ளே போய் பார்க்கணுன்னா செக்யூரிட்டி கிட்ட ஏதோ கேட்க சொன்னார். அது இல்லாமல் நான் vlog பண்ணலாமா வேறு நான் கேட்டேன். அதுவும் நீங்கள் பெர்மிஷன் கேட்டுக்கோங்க ஒரு டைம் அப்படின்னு சொன்னார். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். என்ன சொல்லுங்கள்? தலை அஜித் 3 நாள் இங்கே தான் இருந்தாராமா ப்ராக்டிஸ். அண்ட் சாரி 6R ரேசிங், அந்த பேர் ஏதோ சொன்னாங்க, மறந்து போச்சு. பட் இன்னைக்கு காலையில் தான் கிளம்பினாராமா. நாங்கள் நியாயமாக பார்த்தா அவரை தேடி தான் வந்தோம். இங்கே இருப்பார். அப்படி போகும்போது எதிர்த்தாப்புல எதாச்சியாக பார்த்த மாதிரி, தலை நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தோம். பட் மிஸ் பண்ணிட்டோம். நேற்றுக்கு நாங்கள் வந்து இந்த யாஸ் மாலில் தான் இருந்தோம். நேற்றுக்கு நைட்டு வந்து இருந்தால் கூட பார்த்துருக்கலாம் போல். இன்னைக்கு காலையில் தான் அவர் கிளம்புனாராம். அவர் வேறு நான் கேட்டேன், இங்கே ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து அவரோட ஃபோன் எடுத்து காட்டினார். அவரே ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாரு அப்படின்னு காட்டினாரு. மிஸ் பண்ணிட்டோம் பிரதர். வைத்திருச்சல் வெறுப்பு, வேற ஒன்றும் இல்லை.
சரி, ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு இந்த யாஸ் மாதிரி நான் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன். அப்புறமா அந்த ட்ராக்குள்ளே போக முடியும்னு சொன்னாங்க. அங்கே வீடியோ எடுக்க முடியும்னா அதையும் காட்டிட்டு நம்ம அவ்வளோதான் கிளம்புறது தான் இங்கேருந்து. Ooh, yeah. Hitting up the boulevard, see the palm trees glow. Caddy drop top, got the rims on shine. West Coast living, where it's always fine. இங்கே பாருங்க, இதுதாங்க அந்த ரேசிங் ட்ராக். நேற்றுக்கு இங்கே தான் வந்து அஜித் சார் இங்கே தான் வாக் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஃபோட்டோ இங்கே தானே இருந்தது, லைக் அனிருத்தும் இங்கே தான் நின்றுட்டு. அதான் இங்கே தான் நின்று இருந்தாரு பாருங்க. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில. இன்னைக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா 11th 12th இன்னைக்கு 11th. நேற்றுக்கு வரைக்கும் இங்கே தான் இருந்தார். ஃபோட்டோஸ் கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோங்க. பட் இந்த இடத்த நீங்கள் இப்போ யாருமே இல்லாதப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். அநேகமாக இங்கே தான் இருப்பாரோன்னு தோணுதுரா ப்ரோ. இங்கே பாருங்க, ட்ராக்ல ஸ்டெப் பண்ணுமா நம்ம? எல்லாம் அந்த ஃபோட்டோவை ரீக்ரியேட் பண்ணலாமா அப்படின்றீங்க? இப்போ நான் அனிருத்தா, நீங்கள் தலையா இருங்க. இல்லை, கான்செப்ட் அனிருத்தா இருங்க. வேற யாருமே இருக்க முடியலையே. வேற யாருமே இல்லையே எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த ரயில் இங்கே தான் அனிருத் அங்கே நின்று இருந்தாரு. அஜித் சார் இங்கே நின்று இருப்பாரு. மேலையா? இந்த மேலடா, இங்கே. ஓ, இதுக்கு மேலையா? ஓகே, இதுதாங்க அந்த இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராக்குங்க. இங்கே பாருங்க, ரேஸோட ட்ராக் இதுதான். இங்கே பார், சேம் ஸ்பாட். இந்த ஸ்பாட்னால அந்த கிளாக் இருக்கு பார்த்தியா, 6H அபுதாபி. வா, இந்த கிளாக் தான் அது. கிளாக்கில் அந்த ரேஸோட டைம் வரும்ல? இல்லை, இந்த 6H அபுதாபின்றது இங்கே டிஸ்பிளே ஆச்சு. ஓ, அண்ட் அந்த டைம் இது சேம் ஸ்பாட். இந்த இடம் தாங்க இது. இருங்க, இந்த இடம் அது எலிவேட் ஆன மாதிரி இருக்கு. இங்கேருந்து பார்க்கலாம். மேபி இங்கே இருந்து சம்வேர் ஓவர் ஹியர். இங்கே பாருங்க, இங்கே தாங்க இந்த ரேஸ் ஃப்ளாக்லாம் கூட இங்கே தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஐ திங்க் இட்ஸ் அலவுட் டுடே. இங்கே தான் எக்ஸாக்ட்லி. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தரோட ரேசிங்கோட டீம் நேம்ஸும் இங்கே இருக்குது. ஸோ அப்போது அதையாவது நம்ம பார்க்கலாம்ல. அங்கே பாருங்க, நம்ம ரேசிங் அஜித் சாரோடது எங்கே இருக்குது? இருக்குமான்னு தெரியலையே. நீங்க முன்னாடி போமா, அங்கே பாருங்க, அங்கேயும் கண்டினியூ ஆகுது. அவங்க இங்கே தானே இருப்பாங்க, இந்த இடத்துல தான் இருப்பாங்க. யா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த இடம் தான். அந்த இடம், ஏன்னா அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துப்போமா. நேற்று வந்து அஜித் சாரும் அனிருத்தும் இங்கே தான் இருந்து ஃபோட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு Jan 11th 10th வந்து அவங்க ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் அதே மாதிரி போஸ் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி வருது. நான் தலையா, இவன் அனிருத்தா? அந்த கொடுமையை நீங்கள் தான் பார்க்கணும். ஓகேவா, பாட்டு பாடணுமா நான் இப்போ? தத்தமொரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் எனக்கு விடாமுயற்சி போறவா, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும். ஸோ அஜித் சார் தான் நம்மளால் பார்க்க முடியல. இங்கே வாங்க, அஜித் சார் தான் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அவர் ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ அதே மாதிரி நம்ம வந்து எடுக்க முடிஞ்சது. அந்த பிக்சர்னால இங்கே வந்து நின்று நான் அதே போஸ் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. லெஜெண்ட் நின்ன இடத்துல நாங்களும் நிற்கிறோன்னு ஒரு சின்ன பெருமை. வாங்க, நம்ம அப்படியே ட்ராக்கை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் யாஸ் மரீனா கிட்ட போவோம். How do you feel? Feels good. Yeah. இங்கே பாருங்க, ட்ராக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது லைட்ஸு, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் லைட்ஸு. இது அந்த ஓவரால் டைமரு. அங்கே ஒரு சின்ன ஸ்க்ரீன் இருக்குது. இதுதான் அந்த ஆர்ச் மொத்தமாக இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி நான் அதை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கீழே இந்த மார்க்லாம் இருக்குது பாருங்கள். நம்பர் 1 இருக்குது இங்கே. அங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்னும் இருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸ்லாம் இங்கே இருப்பாங்க. பார்த்துட்டிங்களா? நாங்களும் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அதுக்கப்புறமா ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் இங்கே ஹால்ட் ஆகி தான் இங்கே ஃபேன்ஸ் கிட்ட வந்து அஜித் சார் வந்து வேவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே இங்கே தான் நடக்கும். நாங்கள் இப்போ என்ன தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரேசிங் டீமோட நேம்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அந்தந்த ரேசிங் டீமோடது. நம்ம அஜித் சாரோடது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம 1லேருந்து வரணுமோ? 1 அங்கே தான் இருக்குது. அங்கே தான் நம்ம பார்க்கலாம், தேடுவோம், கண்டுபிடிப்போம். அஜித் குமார் ரேசிங், நிறைய மோட்டார் ஸ்போர்ட்டோட ரிப்பீட் ஆகுதுடா. ஐ திங்க் ஒரு விங்குக்கு ஒன்றா தெரியல, இடம் ஹெர்பர்ட் போட்டிருக்காங்க பாருங்க. அங்கே
ஒரே மோட்டார் ஸ்போர்ட்டு 2-3 கார்ஸ் இருக்கும்ல. டைனாமிக் ஹெர்பர்த் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. நம்ம நேற்றுக்கு இந்த டைம் சுற்றிக்கிட்டு தான்டா இருந்தோம் இங்கே. யா ஸ்மால் யாரு கேட்டா பானிபூரி. பூரி ஒரு பானிபூரி வந்து 45 dirhams இங்க. தேவையில்லாம போய் கொஞ்சம் முன்னாடி நம்ம நேற்று இன்ஃபேக்ட் அப்புறம் கூட வந்திருக்கலாம் போட்டிருக்கு. தெரிஞ்சு நம்ம லேட் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டோம். இந்த ஸ்டோரியை பார்த்து தான் வந்திருப்போம். இல்லை ப்ரோ, இல்லை இது வேற ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக ஒட்டியிருக்காங்களான்னு தெரியல. இங்கே பாருங்க, காரோட சம் பார்ட்ஸ்லாம் கூட இங்கே இருக்கு. உள்ள காரே இருக்கு. ஒர்க் ஷாப் ஆக்சுவலாக செம்மையாக இருக்குடா. போகக்கூடாது. வாவ், இந்த இடத்த பாருங்க, இந்த வியூ. ஸோ அந்த F1 சர்க்கியூட் இருக்குது F1 சர்க்கியூட்னே சொல்கிறேன், ரேசிங் சர்க்கியூட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து போயிட்டு வந்துட்டோம். இப்போது யாஸ் மரீனா, இந்த இடம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் ஆக்சஸ் ஃபார் பப்ளிக். என்ன ப்ரோ? ஆமாம் ஆமாம். என்ன ஏன்டா கேட்குற? இந்த இடம் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நிறைய ஆர்ட்டோட. ஓ நண்பா 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 வா கலக்கல்லாமா, அந்த பாட்டு இங்கே தான் எடுத்தாங்க. இது வந்து அந்த ஒரு சர்க்கியூட்டோட ஒரு ட்ராக் கீழே போகும் இல்லையா, அந்த இடத்துல ஏதோ ஆமாமா வியூ இருக்கு. அந்த ஹோட்டல்ல இருந்து நம்ம அந்த ரேஸை கூட பார்க்க முடியும், ரேஸ் நடக்கிற டைம்ல. ட்ராக் போகுதா தெரியல, பட் ஐ திங்க் யூ கேன் வியூ த ரேஸ் ஃப்ரம் த ஹோட்டல். செம பிரம்மாண்டமா இருக்குங்க. வேறு அபுதாபி ஏர்போர்ட் தெரியுது பின்னாடி. யா, அந்த ஒரு வேவியா தெரியுது பார்த்தீங்களா, அது அபுதாபி ஏர்போர்ட். இங்கே பாருங்க, அந்த ட்ராக்குக்கு அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோம் இல்லையா, இங்கே ஃபுல்லாக வில்லாஸ் இருக்குது, ஸ்டே பண்ணுறதுக்கான வில்லாஸ். இங்கே அந்த யார்ட்டு மரீனா, இங்கே வந்து அந்த W ஹோட்டல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அது இங்கே வர்றது பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. செம பெருசுங்க, செம யூனிக்காக இருக்குது. அங்கேருந்து கிராண்ட் ஸ்டாண்ட் வியூவும் இருக்குது. யா, ஸோ வீடியோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவாக எங்களுக்கு ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்ன ஒரு நாள் டிலே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட் மட்டும் இருக்குது. பட் யாருமே க்ரௌட் இல்லாதனால நல்லா இந்த இடத்த சுற்றி பார்க்க முடியுது எங்களால். சாட்டிஸ்ஃபைட் 100%. இன்ஸ்டாகிராமில் நாங்கள் அந்த ஃபோட்டோவை போடுவோம் பாருங்கள், ரீக்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும். எங்களுக்கு நல்லா இருந்ததுப்பா. இப்படி போனோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் see you ப்ரோ. பாய் சொல்லுங்கள்.